வெல்கம் பேக் டு சேனல். நம்ம ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் ரெடியான மாஸ் ஜாத்ரா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் டபுள் விஷனை இனி நேசரியா பன்மணி போல உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நம்ம ரவிதேஜா, ஸ்ரீலீலா மற்றும் நவீன் சந்திரான்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங் ட்ரைலர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய தமிழ் டப்பிங் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்ப ரெகுலர் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான், எதுவுமே புதுசு இல்லை, பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஒரு ரயில்வே போலீஸ்காராக இருப்பாப்புல. இவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்னால அவர் வேறு ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊரில் ஒரு பெரிய வில்லை அந்த கஞ்சாலாம் கடத்தி ரயிலில் ஏற்றுமதி பண்ணிட்டு இருப்பாப்புல. அது நம்ம ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்துறாரு. நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் நடக்கிற கிளாஷ் என்ன. இதுதான் இந்த படத்தோட கதையே. ஓவராலாக இந்த மாஸ் ஜாத்ரா மூவி ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மூவி. என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரவிதேஜோட ஆக்டிங்காகவே நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். மாசான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. டைலாக்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா ரவிதேஜா படங்களாலே அந்த டைலாக் தான் அல்டிமேட்டாக இருக்கும். தமிழ் டப்பிங்கில் ஒரு சில டைலாக் ஓகே. பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் இனி சரியாக நைட் 12 மணிக்கு இந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. தமிழ் ட்ரெயிலருமே நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் தமிழ் டப்பிங்லேயே பாருங்கள். படம் பார்க்க சூப்பராகவே இருக்கும். நானுமே இந்த படத்தை 1 செகண்ட் தமிழ் டப்பிங்கில் பார்க்குறேன். தெலுங்கில் பார்த்துக்கே படம் செம்மையாக இருந்துச்சு. பார்ப்போம் தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அந்தளவுக்கு இன்னுமே நல்லா இருக்கான்னு. இந்த மாஸ் ஜாத்ரா மூவி இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட நெக்ஸ்ட் 12 மணிக்கு போல் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.